ஈவினிங் போல் தம்பி தூங்கினதுக்கப்புறம் இருந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நைட் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 வீக்காகவே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. சரி இன்றைக்கி சப்பாத்தி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சைட் டிஷ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளாக வெஜ் குருமா தான் பண்ணியிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி பவுலின், ஆஷிபா, காவ்யா, மஹிதா, மோகனா, தனிகா, நிதன்யா, பாலமுருகன், தினேஷ், சக்தி பிரியா, இந்திரா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு 3 விசிலுக்கு விட்டு எடுத்தால் சூப்பராக காய் வெந்துடும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இது கூட பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு துருவி சேர்த்துக்கோங்க, தக்காளி, சால்ட், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வேக வச்ச காயை தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். இது சின்னதாக ஒரு கொதி வர்றதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் முந்திரி அண்ட் கசகசா ஆப்ஷனல் தான். இதில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட் அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் மல்லி தூவி இறக்குனா சூப்பராக வச்சு குருமா ரெடி. சப்பாத்தி வச்சு நீட்டாக சாப்பிட்டாச்சு.